இதே இந்த இப்ராஹிம் ராவுத்தர் இந்த தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாரு. அண்ணன் சீமான் வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், அவரை மாதிரி ஒரு தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் சட்டமன்றமே கலகலக்கும் அப்படின்னு பேசினவர் இன்றைக்கி அப்படியே மாற்றி பேசுகிறாரு. சீமானுக்கு ஓட்டு போடுங்க, சீமான் நிற்கிற தொகுதியிலையாவது சீமானுக்கு ஓட்டு போட்டு சீமானை வெற்றி பெற செய்யுங்க, அப்படி இல்லாட்டினா மக்கள் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு பேசியிருக்கிறாரு. ஒரே ஒரு ஆள் சீமானை மட்டுமாவது தேர்ந்தெடுத்து நீங்கள் உள்ளே அனுப்பணும். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பேரை நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்களோ ஜெயிக்க வைக்கிறது மக்களுடைய முடிவு. ஆனால் சீமான் அவர்களை மட்டுமாவது நீங்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புனீங்கன்னு வச்சுங்களா, எப்படி கொண்டு வச்சு பாருங்க சட்டமன்றம் சும்மா கலக்கலக்குமா? நம்ம அண்ணன் சொல்ல முடியாது, உள்ள போகும்போது 10 மணி எடுத்து போனாலும் போவார். தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு கூட்டத்துடைய பெரும் தலைவனாக உள்ள போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த என்ட்ரி எப்படி இருக்கும்? ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்குமா இல்லையா? வெளியிலேயே இந்த கிளி கிளிக்கிறாருல, யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்துக்குள்ள உள்ள என்ன பேச்சு பேசுவாரு? அடுத்த விஜயகாந்த் கூட நாக்கு முடிச்சுட்டு எல்லா வேலையும் செய்வார். அவர் கரெக்டா செய்யக்கூடிய ஆள் தான். சரியான ஒரு தளத்துல இந்த தமிழ்நாட்டை வழி நடத்துவதற்கு சில முக்கியமான நபர்களை நாம் அங்கீகரிக்கவே வேண்டும். அப்படி இல்லாட்டி சோத்துக்கு தண்ணி பிச்சைக்கு நிலைமை வந்துடும்.